இளம் தலைமுறையினரின் சிந்தனையில் சமூக மாற்றம். கோவையில் குட்டி டைரக்டர் சீசன் 2 நிகழ்ச்சி. சிறந்த குறும்படங்களை திரையிட்டு விருதுகளை தட்டிச் சென்ற இளைஞர்கள். இளம் தலைமுறையினருடைய சமூக மாற்றத்திற்கான சிந்தனைகளையும் படைப்பாற்றலையும் உருவாக்கும் நோக்கத்தில் கோவையில் குட்டி டைரக்டர் எனும் 2ஆம் பதிப்பு குறும்பட போட்டிகள் நடைபெற்றது. கோவை LND பைபாஸ் சாலையில் உள்ள கார்ஸ் 327 ஷோரூம் வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கார்ஸ் 327 நிறுவனத்தின் நிறுவனர் விஷ்ணு கோபால் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இளம் படைப்பாளர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றனர். குறிப்பாக கோவை மட்டுமின்றி சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விழுப்புரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இளைஞர்களின் சிந்தனை மற்றும் படைப்பாற்றலை மையமாக குறும்பட போட்டிகள் நடத்தப்பட்டது. சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்குக்கான ஊடகம் மட்டுமின்றி சமூகத்தின் நேர்மையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கருவி என்பதை இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தும் வகையில் இப்போட்டிகள் அமைந்தது. போட்டியாளர்கள் தங்களது தனித்துவமான சிந்தனையையும் சமூகத்தின் மீதான அக்கறையையும் குறும்படம் மூலம் வெளிப்படுத்தினர். இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட படைப்பாளர்களுக்கு முதல் பரிசாக 25,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 15,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 7,500 ரூபாயும் வழங்கப்பட்டது. மேலும் போட்டியாளர்களின் பல்வேறு திறமைகளை அங்கீகரிக்கும் வகையில் சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த சினிமா போட்டோகிராஃபி, சிறந்த எடிட்டிங், சிறந்த குழந்தை நட்சத்திரங்கள் என பல்வேறு விருதுகளும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் திரைப்பட இயக்குனர் ரமேஷ் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியாளர்களை பாராட்டி அவர்களின் திரைப்பட பயணத்திற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததுடன் குறும்படங்களை கண்டு ரசித்து சிறந்த குறும்படத்தை தேர்வு செய்து பரிசுகளும் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், நான் விஷ்ணு வேணுகோபால், காஸ் 327 பைஸ் 327 ஐடி மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட ஃபவுண்டர் அண்ட் CEO. இன்னைக்கு நம்ம ஐடி மார்க்கெட்டிங் ஏஜென்சி சார்பாக கோயம்புத்தூர் குட்டி டைரக்டர் சீசன் 2 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்குது. இது எதுக்காக இந்த நிகழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறையா பேர் வந்து டைரக்டர் ஆகணும், ஒரு கேமராமேன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையோட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளம் அமைச்சு கொடுக்கணுங்கிறது எங்களோட மெயின் மோட்டிவ். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனாக மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோசியல் அவேர்னஸை பேஸ் பண்ணி இருக்கணுங்கிறதுக்காக ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிந்த ஒரு மைண்ட் தாட், அதாவது இந்த சோசியல் சமூகத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் தேவை, எப்படி இருக்கணும் சமூகம் அப்படிங்கிறத வந்து ஒரு டாப்பிக்காக கொடுத்து இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 400க்கும் மேற்பட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் 250க்கும் மேற்பட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 3 வின்னர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். இது இந்த நிகழ்ச்சி வந்து எதுக்காக பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, சோசியல் அவேர்னஸை வந்து எல்லா பக்கம் ஒயிட் ரேஞ்சில் கொடுக்கணுங்கிறது எங்களோட மெயின் மோட்டிவ். அதுக்காக காஸ் 327 பைஸ் 327 மற்றும் ஐடி மார்க்கெட்டிங் ஏஜென்சி இணைஞ்சு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நாங்கள் முன்னெடுத்திருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டை இது போன்று எல்லாருமே முன்னெடுக்கணுங்கிறது எங்களோட ஆசை. ஸோ ஒரு டைரக்டருக்கும், ஒரு கேமராமேனுக்கும், ஒரு ஆக்டருக்கும், ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்து எல்லாருமே இங்கிருந்து எப்படி போகணும்னு தெரியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அடித்தளத்தை நம்ம வந்து அமைச்சு கொடுக்கணுங்கிறத இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். நன்றி. ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி, ஸோ எந்த மாதிரி சமூகத்துக்கான மாற்றம், ஒரு பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு, ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அதாவது சோசியல் அவேர்னஸை கிரியேட் பண்ணுற ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ புதுமை கண்டுபிடிப்பு, புதுமை ஊக்குவிப்புன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் வந்து நிறைய இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏஐன்னு ஒரு டெக்னாலஜிஸ் இப்போ வந்து நிறைய டெவலப் ஆயிருச்சு. ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் இந்த எல்லாருமே ஏஐ பேஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதாவது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக நம்ம எல்லா ஜென்ரேஷனும் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு வந்துருக்காங்க. முதல்ல ஒரு எடிட்டிங்னா ஒரு 1/2 hour ஆகும், இப்போ 3 minutesல முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இளைஞர்களோட மத்தியில் வந்து புதுமை வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வந்து கோவை மாவட்டத்துக்கான ஈவெண்ட் மட்டும் கிடையாதுங்க. கோவை தாண்டி சேலம், ஈரோடு, சென்னை, சிதம்பரம், நிறையா பக்கத்துல இருந்து திருச்சியிலேருந்து கூட வந்திருக்காங்க. எல்லாருமே இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 250 படங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் டாப் 15 ஒரு டாப் 15 to 20 மூவிஸ் மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். அதில் டாப் 3 செலக்ட் பண்ணுறோம். அதுலேயும் சில கேட்டகரிஸ்க்கு உண்டான ப்ரைஸ் தரோங்க. முதல் பரிசு நம்ம என்ன கொடுக்குறோம், அவங்களுக்கு என்ன மாதிரியான அடுத்த கட்ட, ஏன்னா ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 25,000 ரூபா கேஷ் ப்ரைஸும் ப்ளஸ் அதுக்கு உண்டான ட்ராஃபியும் தந்துட்டோம்.
ஸோ அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸுக்கு வந்து 15,000 ப்ளஸ் ட்ராஃபியும் கொடுத்துருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் ப்ரைஸுக்கு 10,000 ப்ளஸ் ட்ராஃபியும் கொடுத்துருக்கோங்க. அது போக பெஸ்ட் ஆக்டரு, பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ஸு, மியூசிக் டைரக்டர், சினிமோட்டோகிராஃபி, பெஸ்ட் எடிட்டிங்கு, பெஸ்ட் மூவி, இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ் எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து அவார்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகுது. இன்னும் இது போன்ற நிறைய படங்கள் எடுக்கணும்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் டபுள் பாசிட்டிவ்னு சொல்லி ஒரு நிறுவனத்தையும் வர சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவங்க வந்து எடுக்கிற படத்தை எல்லாமே அவங்க தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களோட டபுள் பாசிட்டிவ்னு அவங்க ஒரு எஜுகேஷன் சென்டர் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த டைரக்ஷன் பற்றி படிக்கணும், எடிட்டிங் பற்றி படிக்கணும்னா அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் வாங்கி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிரெக்டர்ஸ்க்கு இங்கே இருக்கிறவங்களோட லிங்க்ஸையும் இங்கே நாங்கள் கனெக்ட் பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் நிறைய என்துவாக எஃபெக்டிவாக போட்டு நிறைய படங்கள் எடுக்கணும்னு தோணுங்கிறது எங்களோட மத்தியில் எங்களோட ஆர்வமாக அதை பண்ணுறோம். நமக்கு ஆர்வம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்னு பார்த்துட்டேன், ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு ஒரு ஆசை இருக்கும். நான் ஏன்னா ஒரு மல்டிமீடியா ஸ்டூடெண்ட். நான் ஸோ வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங்லேருந்து எடிட்டிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனத்தையும் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி நிறுவனத்தையும் தேர்ந்தெடுத்தனால எனக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு உண்டான எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் அமையலை. ஸோ அது வந்து என்ன மாதிரி இருக்க நிறைய பேர்த்துக்கு அமைச்சு கொடுக்கணுங்கிறது எங்களோட மோட்டிவ். அதுக்காக தான் இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணுறோம். அது வந்து சும்மா ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வச்சு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்காம அவங்களுக்கு ப்ளஸ் இதை வந்து ஒரு சோசியல் அவேர்னஸாக சேர்ந்து இருந்தால் நல்லா இருக்கும், மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இதை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்கோம்.